ஜனநாயகன் படம், அதே போல் கரூர் சம்பவம், இந்த 2 சம்பவங்களிலிருந்து விஜய் மீண்டு வரவே முடியும். இல்லை அதாவது ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்துருச்சு, முதலமைச்சர் ஆயிடுச்சு, இவர் என்ன கவுன்சிலர் கூட ஆகலை. விஜய், நீங்க என்ன ஜான் கிறிஸ்துவ மிஷனரிகளிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவை, வாக்கை, பணத்தை, டாலர்களை குட்டி கொடுத்தாலும் இதுல இருந்து மீளவே முடியும். சிஎம்மாக போறேன்னு சொல்றவருக்கு இந்த தைரியம் கூட இல்லைன்னா எப்படி? இல்ல, அதுதான் பாஜக சரண்டர் ஆயிட்டு. ஆமா, பாஜக பல மாநில முதலமைச்சர்களை காணாம ஆக்கின கட்சி இல்லையா? அதற்கு முன்பு அமித்ஷா ஆட்டத்துக்கு முன்பு விஜயால தாக்கு பிடிக்க முடியும். அதுக்காக எந்த ஒரு அஜெண்டாவுமே, எந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் உன்னை கையில் எடுக்கல, எல்லாமே எதிர்ப்பா இருக்கு. ஆனா விசில் மட்டும் எப்படி கிடைச்சு? விசில் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்குது. அது ஆமா சார், நீங்க சொல்வதையெல்லாம் நாங்க கேட்கிறோம். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதே நாங்கள். இப்போ 27 ரிலீஸ், ஜனநாயக ரிலீஸ், 3 கட்டளை தன்னை உட்பட கட்சிக்காரங்க, பேச்சாளர்களுக்கு, எல்லாத்துக்கும். எப்பா, பாஜக யாரும் பேசிடாதீங்க, பாஜகவை யாரும் பேசிடாதீங்க, கூட்டணி பற்றி யாரும் பேசிடாதீங்க, ஜனநாயக படத்தை பற்றி 3 கட்டளை. யாரும் மூச்சு விட்டீங்க எனக்கு சிக்கலாயிரும். அது எப்படி சார்? மாற்று அரசியல் வர்றவர், பாஜக எதிர்க்கிறவர், திமுக எதிர்க்கிறவர், இன்னைக்கு போய் பாஜக கூட சேர்ந்துருவாரா? சேர மாட்டார், தனியாக நிற்கிறார். பாஜக கொடுத்த அஜெண்டா என்ன விஜய்க்கு? திமுகவுடைய முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்குகளை, இளைஞர் வாக்குகளை பிரிச்சா திமுக ஆட்டோமேட்டிக்காக தோக்கும், என்டிஏ கூட்டணி செய்யும். தலித் மக்கள் திருமாவளவன் அவர்களை சமீப காலமாக கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, விஜய் அவர்களை வரவேற்கிறான்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு திமுகவை எதிர்க்கல, திமுகவை எதிர்க்கணும்னு யார் விரும்புகிறா? தலித் மக்கள் விரும்புகிறாங்க. அங்கே தலித் மக்கள் ஒடுக்கிறது யாரு? திமுக தானா? திமுக இருக்கிற ஆதிக்க சாதி. அப்போ எப்படி அந்த தலித் மக்கள் அண்ணன் திரும்ப சொன்னா ஓட்டு போடுவான்? அப்போ இதை பார்க்குற தலித் இளைஞர் என்ன பண்ணுவான்? மாற்று அரசியல் தேடுவோம். தலித் காலனி பையன் ஒன்றி சேலம் விஷயம் அடிக்க முடியுமா? செய்ய முடியாது. அவன் இப்போ நீங்கள் செய்திகளில் பூரா விஜய் கட்சி பறக்குதுங்க, குடி பறக்குது. இங்கே விஜய் கட்சியில் அவன் ஊரில் பூரா குடியை பறக்க விட்டு நான் விஜய் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்னு வர்றான். அப்போ எங்கு அதிகாரம் தேவைப்படுகிறதோ அங்குதான் போவான். அது இயற்கை தானே. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுக்கு ஏன் விசில் சின்னம் கிடைச்சுன்றதுல ஏராளமான கேள்வி இருக்கு. விஜய் அவர்களுக்கு எப்படி முதல்ல விசில் சின்னம் கிடைச்சு? எப்படி கேட்டவொன்னு ஒரு கட்சி சீமான தேர்தலுக்கு ஒரு சின்னம் இருந்துட்டு இருக்கு, அப்பல விஜய் அவருக்கு மட்டும் எப்படி சார் சின்னம் ஒன்னே கிடைச்சு? அதாவது சார், ஜனநாயகன் படம், அதே போல் கரூர் சம்பவம், இந்த 2 சம்பவங்களிலிருந்து விஜய் மீண்டு வரவே முடியல. விஜய், நீங்கள் என்ன ஜான் கிறிஸ்துவ மிஷனரிகளிடமிருந்து மிகப்பெரிய ஆதரவை, வாக்கை, பணத்தை, டாலர்களை குட்டி கொடுத்தாலும் இதிலிருந்து மீளவே முடியல. என்னதான் சார் பிரச்சனை? எல்லாம் அவ்வளோ இப்போ கும்பமேளா நடந்துச்சு, ஜெயலலிதா அதுக்காக இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு விட்டாங்களா என்ன? தொடர்ந்து இவ்வளோ எல்லாருக்கும் நடக்கிறது தானே சார். இதில் என்ன சார் இவருக்கு பிரச்சனை? இல்லை, அதாவது ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்துருச்சு, முதலமைச்சர் ஆயிடுச்சு, இவர் என்ன கவுன்சிலர் கூட ஆகலை. சிஎம்மாக போறேன்னு சொல்றவருக்கு இந்த தைரியம் கூட இல்லைன்னா எப்படி? இல்லை, அதுதான் பாஜக சரண்டர் ஆயிட்டார். ஆமாம், பாஜக பல மாநில முதலமைச்சர்களை காணாம ஆக்கின கட்சி இல்லையா? அதற்கு முன்பு அமித்ஷா ஆட்டத்துக்கு முன்பு விஜயால தாக்கு பிடிக்க முடியல. விஜயால அவர் 4000 வயசு, 3000 வயசு, இவருக்கு வயசு ஒரு சவள குழந்தை, தவழ்ந்து வீட்டை தவந்துட்டு இருக்கு, நடக்கக்கூட இல்லை. ஒரு வயசு குழந்தை என்ன பண்ணும்? அப்படியே கிடக்கு. 4 தத்திக்கா புத்தக்கா 4 காலு, தானே நடக்கும்போது 2 காலு. அது ஒரு பாட்டு இருக்குல்ல. இப்போ விஜய் கட்சி என்ன பண்ணுது? தவக்குது. அது எத்தனாயிரம் வருஷம் கெல்டு? 3000 வருஷம். பல சித்தாந்தங்களை, தத்துவங்களை, பெரிய முனிவர் பண்ண தாடி இங்கேடி விஷயமாக உட்காந்து அப்படியே சொல்லு. என்ன இன்னும் 200 வருஷம் கதையை கேட்ட சொல்லுவார். 200 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் இதில் யார் ஜெயிப்பா? ஆப்வியஸாக ஆர்எஸ்எஸ். அதுதான் இப்போ நடந்துருக்கு. அதுக்காக எந்த ஒரு அஜெண்டாவுமே, எந்த பாஜக எதிர்ப்பு அரசியல் உன்னை கையில் எடுக்கல, எல்லாமே எதிர்ப்பா இருக்கு. ஆனால் விசில் மட்டும் எப்படி கிடைச்சு? விசில் இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்குது. அது ஆமாம் சார், நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ
அதே நாங்கள் இப்போ 27 ரிலீஸ், ஜனநாயகம் ரிலீஸ். ஓகே, இது பிப்ரவரி 27 இல்லை ஜனவரி 27 ஆயிரும். ஜனவரி 27 கண்டிப்பாக இந்த சார் ஜனவரி முடியறதுக்குள்ளே பிப்ரவரி நீங்கள் ஜனநாயகன் படம் பார்க்கலாம் சார் தியேட்டரில். ஓகே, ஜனவரி முடியறதுக்குள்ளே ஒரு ஆமாம் படம் ரிலீஸ் ஆயிரும். விஷுவல் கிடைச்சாச்சு, படம் ரிலீஸ் ஆச்சு, தனியாக நிற்கிறார். விசில் சின்ன எப்படி பார்க்குறீங்க? எல்லா இடமும் ஒழிச்சிட்டே இருக்கு, போடுற எல்லா இடத்துலையும் விசில் சவுண்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு. விஜய் அவர்களுக்கு அது ஒரு மாசான ஒரு சின்னமாக இருக்கா? ஆமாம் ஆமாம். பாஜகவை நம்பினால் கைவிடப்படார். பாஜக திமுக கருணாநிதியே பாஜக முரசொலிமாரன் பாஜக நம்பி தானே தேர்னாங்க. எடப்பாடி பாஜக பகைச்சிட்டாருன்னா எம்எல்ஏ மந்திரியாகவும் இருந்திருக்க முடியாது, கட்சியே இருந்திருக்காது. இப்படி பல சூத்திரங்கள் இருக்குது. அந்த சூத்திரங்களை விஜய்க்கு தெளிவாக டெல்லியில் வைத்து சொல்லப்பட்டது. சொன்ன பிறகு சரியா உங்களை எதிர்த்து நான் ஜெயிக்க முடியாது, உங்களை எதிர்த்து அரசியலே பண்ண முடியாது, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிறேன். அது எப்படி சார் மாற்று அரசியல் வர்றவர், பாஜக எதிர்க்கிறவர், திமுக எதிர்க்கிறவர், இன்னைக்கு போய் பாஜக கூட சேர்ந்துருவாரா? சேர மாட்டார், தனியாக நிற்கிறார். பாஜக கொடுத்த அஜெண்டா என்ன விஜய்க்கு? திமுகவுடைய முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்து வாக்குகளை, இளைஞர் வாக்குகளை பிரித்தா திமுக ஆட்டோமேட்டிக்காக தோக்கும், என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும். இதான லாஜிக்கு. திமுகவுடைய வாக்கு வங்கி எது? சிறுபான்மை மக்கள் தான். ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கருணாநிதியாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கி தான் பெரும் வாக்கு வங்கி இல்லையா? வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது. சார் 2 பக்கம் 100 இருக்குது சார். எது இருந்தால் என்ன நம்பர் இருந்தால் ஜெயிக்கும்? 1 இருந்தால் ஜெயிக்கும். அது 1 யார்கிட்ட இருக்கு? சிறுபான்மை. தலித் மக்கள் வாக்கு இதுல பெரிய பார்ட்டிசிபென்ட்ஸ் இல்லை. ஆமா. தலித் மக்கள் வந்து திருமாவளவன் அவர்களை சமீப காலமா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, விஜய் அவர்களை வரவேற்கிறான்னு சொல்றாங்க. ஏன்னா அவரு திமுகவை எதுக்கல, திமுகவை எதுக்கணும்னு யார் விரும்புறா? தலித் மக்கள் விரும்புறா. அங்க தலித் மக்கள் ஒடுக்கிறது யாரு? திமுக தானா? திமுக இருக்கிற ஆதிக்க சாதி. திமுக இருக்கிற நீங்க வேங்கை வயல்ல 150 குடும்பத்துக்கு 24 மணி நேரம் தண்ணி வருது. எதுல? டேங்கில் 24 மணி நேரமா தண்ணி வருது. நீங்கள் கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா சாதி எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. 150 குடும்பத்துக்கு ஒரு தலித் டேங்க், அந்த டேங்குக்கு பேர் என்ன டேங்கு? தலித் டேங்க். இதுக்கு தனியாக கட்டி கொடுத்துருப்பா, வேண்டாம். அந்த ஊர் சேர்மன் கட்டியிருக்கான். இந்த பக்கம் வேறு சாதிக்கு 300 குடும்பம், 300-400 குடும்பத்துக்கு அதே அளவுக்கு டேங்கு. இதில் காலையில் வரும், ராத்திரிக்கு வராது. இதில் 24 மணி நேரம். இந்த கோபம் தான் எதை கொண்டு கலக்கிறான்? மலத்தை கலக்கிறான். சாதாரண விஷயம். ஏன் தலித் டேங்கு கட்டுற? 150 + 300 500 பேருக்கு 2 டேங்கு பெருசாக கட்டியிருந்தீங்கன்னா அவனுக்கு தண்ணி வரும், இவனுக்கு தண்ணி வரும். ஒரே டேங்காக இருக்கு. அப்போ நீங்கள் எங்கே சாதி விளையாடுதுன்னு புரியுதா? நீங்கள் ஒரு டேங்க் கட்டியிருந்தா அந்த மலத்தை கொண்டு கொட்டுவானா? ஏன் கொட்ட மாட்டான்? அவனும் குடிக்கிறான். இவனு இப்போ அது தலித் டேங்க், அதுக்கு டேங்கு பேர் தலித் டேங்க். அதனால கொண்டு மலத்தை கொட்டுறான். அப்போ இந்த சாதியை யார்? பார்ப்பன சாதியை, பார்ப்பன சங்கி தத்துவத்தை யார் காப்பாற்றுறான்னு புரியுதா? திமுக இருக்க ஆதிக்க சாதிகளா? அப்போ எப்படி அந்த தலித் மக்கள் அண்ணன் திருமா சொன்னால் ஓட்டு போடுவான்? திருமா ஒரு வாராது வந்த மாமணி, அதில் நீங்கள் மாற்று கருத்தே இல்லை. அவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மக்களுக்கான தலைவன். ஆனால் அந்த தலைவனை சுற்றி இருக்கக்கூடிய இப்போ பாலாஜி பாருங்க, எந்த பாலாஜி? எம்எல்ஏ பாலாஜி 174 கன்செஷன் அங்கே கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடிஞ்ச ஒரு வீடு கொடுத்துறோம். 174 வீடு இருக்குது. ஒரு வீடு 2 கோடி ரூபா போகும். எவ்வளோ ஆச்சு? 174 2 350 கோடி ரூபா ஒரு வீட்டில் மட்டும் அடிச்சிருக்காரு. எல்லாம் அந்த ஏரியா பூரா டபுள் டாக்குமெண்ட் தான். ஒரு ஆள் இல்லைன்னா டாக்குமெண்ட் போட்டுருவாங்க. அப்போது அவர்கிட்ட 2000 கோடி வந்துருச்சா? சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ எவ்வளோ வருது? 2000 கோடி. இவன் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணுவான்? திருடுறதுக்காக அரசியல் தேவை. என்ன தேவை? முகமூடி தேவை. அப்போ இதை பார்க்குற தலித் இளைஞன் என்ன பண்ணுவான்? மாற்று அரசியல் தேடுவோம். அவன் இப்போ நீங்கள் செய்திகளில் பூரா விஜய் கட்சி பறக்குதுங்க, குடி பறக்குது. உண்மையிலே நடக்குதா சார்? உண்மையோ பொய்யா சார்? நீ போய் விசாரிங்க சார். அப்போது அவன் விஸ்டிங்கர் அடிச்சுட்டு நான் ஒன்றிய செயலாளர்னு வர்றான். திமுகவில் போய் ஒரு தலித் காலனி பையன் ஒன்றிய செயலாளர் விஸ்டிங் அடிக்க முடியுமா? சீக்கிரம் முடியாது. நான் கிளை செயலாளர் விஸ்டிங் அடிக்க முடியுமா? விடுவானா? இங்கே விஜய் கட்சியில்
அவன் ஊரில் பூரா கொடியை பறக்க விட்டான். பறக்க விட்டு நான் விஜய் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்னு வர்றான். அப்போ எங்கே அதிகாரம் தேவைப்படுகிறதோ அங்கு தான் போவான். அது இயற்கை தானே. காங்கிரஸ் இருக்கிற பொழுது எப்படி திமுக வளர்ந்தது? திமுக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திமுக. அன்னைக்கு ஆலமரமாக இருந்த காங்கிரஸ் எதுக்கும் போது சார், இப்போ என் குடும்பத்துக்கு எடுத்து வேறு எங்கேயும் போகாதீங்க. நாங்கள் கொங்கு பெல்ட்டில் குடியிருந்தோம். நான் சொல்ல ஒரு 55 வருஷ கதையை சொல்கிறேன். எனக்கு 65, 10 வருஷத்தில் நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். எங்கள் அண்ணன் அந்த ஏரியா கிளை செயலாளர். திமுகவுடைய திருப்பூரில் அன்றைக்கி 33 வார்டு தான் இருந்தது. இன்றைக்கி 50 வார்டு ஆகிப்போச்சு. 33வது வார்டு செயலாளர். நாங்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சாதி. இப்போ தான் அது நாடார் மேல் சாதியாக போயிட்டா. அப்போ சாணார் தான். சாணார். இப்போ காசு இல்லாதவன் சாணார், காசு இருக்கிறவன் நாடாராக இருக்கு. காசு இல்லாதவன் கொசவர், காசு இருந்தால் உடையார். எப்படி இப்படி மாறிட்டு இருக்கு. அப்போது பணம் தான் தீர்மானிக்குது சாதியை. அப்போது எங்கள் அண்ணன் அப்போ ஆளுங்கட்சி காங்கிரஸை எதிர்த்த காரணத்தினால், எங்கள் அண்ணன் வந்து ஒரு பஸ் கம்பெனியில் பஸ் மெக்கானிக். அப்போ பஸ் மெக்கானிக்காக இருக்கிற அந்த பஸ் செட்டில் எல்லா சாதியும் இருப்பான். ஆதிக்க சாதியை தவிர பல ஜாதி இருப்பான். அப்போ திமுக வளருது. யாரை எதிர்த்து? காங்கிரஸ். இன்னைக்கு வந்து காங்கிரஸில் ஒரு பெரிய லீடர் சிதம்பரத்தினுடைய சம்மந்தி ஊர் தான் திருப்பூர். அப்போ எங்கள் அண்ணன் திமுகவில் அந்த திமுகவை வளர்ப்பதற்காக நீங்கள் காங்கிரஸை எதிர்த்த காரணத்தினால பஸ்ஸு எப்பவுமே ராத்திரி வேலை தான். பஸ் ராத்திரி தான் செட்டில் நிற்கும். அப்போ தான் கழட்டுறது நட்டு ஆமாம். அப்போ முடிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றான். ஆதிக்க சாதி காங்கிரஸ் ஆட்கள் அடித்து செத்து போயிட்டான், தூக்கி போட்டு போயிட்டான். ஆமாம், பொழைச்சிட்டான். அது வேறு விஷயம். அப்போது இந்த திமுகவை வளர்ப்பதற்கு ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக எவ்வளோ பெரிய யுத்தம் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் என் குடும்பத்தை ஒன்று சொல்கிறேன், ஆனால் தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. யார் எதுக்குறதுக்கு? காங்கிரஸ். ஆதிக்க சாதி எல்லாத்தையும் எதுக்குறதுக்கு திமுக உருவாச்சு. ஆனால் இப்போ திமுகவில் யார் வந்துட்டான்? அத்தனை ஆதிக்க சாதிகளை வந்து கைப்பற்றி கொண்டான். ஒடுக்கப்பட்டவன் கீழே போயிட்டான். இதுதான் இப்போ நடந்திருக்கு அரசியல். இதை திமுக சரியாக பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு தான். மோடியா லேடியா அவ்வளோ பேர் ஜெயலலிதா பக்கம் போயிடுறான். சனாதனத்தை எதுக்குன்னு அப்படி திமுகவுக்கு வந்துடுறான். அப்போது இந்த சனாதன எதிர்ப்பாளர்களுக்கு திமுகவை தவிர அதிமுகவை தவிர வேறு போக்கிடம் இல்லை. இதைத்தான் பாஜக என்ன பண்ணுறான்? 2 திராவிட இயக்கத்தை ஒழிச்சாதான் அங்கே தாமரை மலரும். முதல்ல திமுக ஒழிப்போம். ஓகே, அதுக்கப்புறம் அதிமுக நடுவில். அதனால் விஜயை கொண்டு வந்து இப்போ விளையாட விடு. விஜய்க்கு வேறு வழியே இல்லையா சார்? ஏன்னா ஒரு மாதம் ஆச்சு. கடைசியாக டிசம்பர் 18ஆம் தேதி அரசியல் ஈரோடில் பேசுனது. இன்றைக்கி வந்து 24ஆம் தேதி. இந்த மாதமே முடிஞ்சாலும் அரசியல்ன்ற ஒரு வார்த்தை வரல, அறிக்கைன்ற ஒரு வார்த்தை வரல. அது என்னென்னா, டெல்லியில் ஒரு இருக்கிய பிறகு இப்படி தான் நடக்கும். அவர் கூப்பிட்டு சொல்லிட்டார் 3 கட்டளை தன்னை உட்பட கட்சிக்காரனுக்கு, பேச்சாளர்களுக்கு, எல்லாத்துக்கும். எப்பா, பாஜகவை யாரும் பேசிடாதீங்க. பாஜகவை யாரும் பேசிடாதீங்க. கூட்டணி பற்றி யாரும் பேசிடாதீங்க. ஜனநாயகின் படத்தை பற்றி 3 கட்டளை. யாரும் மூச்சு விட்டீங்க எனக்கு சிக்கலாயிரும். கட்சிக்காரங்களே காணோம் சார். ரொம்ப நாளா எங்கே சார் இருக்கிறாங்க? யாருமே வரலையே சார் ஃபஸ்ட்டு. இதுதான். அப்போது புது எதிரி எவ்வளோ வலிமையானவன்னு விஜய்க்கு புரிய வச்சுட்டாங்க. புரிய வச்ச பிறகு தான், அப்பா யாரும் பேசி சிக்கல் உண்டாகிறாதேப்பா, நான் திகாவில் களியெல்லாம் திங்க முடியாது. கருணாநிதி கனிமொழியை போனாங்க. சிதம்பரம் போனார். எல்லாருமே இதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தானே சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தலைவன் இவ்வளோ பயப்பட்டா எப்படி மக்கள் நம்பி வரும்? தியாகமும் வீரமும் இவர்களிடம் இல்லை. சினிமாக்காரங்கிட்ட இதுதான் இருக்குது. சினிமாக்காரங்கிட்ட இதுதான் இருக்குது. அப்போது இதை நம்பித்தான் தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தை ஜெயலலிதா ஆட்சி வந்த ரஜினி சொன்னார், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த ஆண்டவனாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியினார். இப்போ ஆண்டவனே வந்தாலும் இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத நிலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று இருட்டடிப்புக்குள், வரலாற்றினுடைய முட்டுச்சந்தியில் போய் தமிழர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறார். அதனால தான் பெரியார் அன்னைக்கு என்ன சட்டை போட்டார்? நீங்கள் போட்டுக்கிற சட்டை கருப்பு. காரணம் புரியுதா? இப்போ இளைஞர்கள் பூரா யாரை போய் தேடணும்? அந்த 95 வயது
ஈரோட்டு சாக்ரட்டிஸை போய் தேடி கண்டுபிடிக்கிறான். யாரா பெரிய யார் அது யார்கிட்ட கேட்குறான்? கூகுள் பிச்சிட்ட கேட்குறான். இது வரைக்கும் யார் சொல்லணும் இருக்கணும்? கருணாநிதி சொல்லியிருக்கணும், அண்ணாதுரை சொல்லியிருக்கணும், திராவிட கட்சியில் இல்லை, யாருமே சொல்லலை. பெரியாரை இப்போ போட்டாவே போடுறதில்லை, ஸ்டாம்ப் சைஸில் போட்டால் அதுவும் போடுறதில்லை. இப்போ 50 தலைவர்கள் யார்? கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இப்படி யார்? இவங்க தான் திமுகவுடைய 50 தலைவர்கள். அந்த பக்கம் யார் 50 தலைவர்கள்? எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, அப்புறம் மணி, காந்தி மணி. இதுதான் அங்கே 50 தலைவர். அப்போ இவனுக்கு என்ன அரசியல் போய் சேரும்? அரசியல் என்பது தான் நீங்கள் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம். அதுதான் உங்களுக்கு ஒரு சூத்திரம். நீங்கள் 5 கூட்டணும்னா என்ன பண்ணுவீங்க? நடுவில் என்ன 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 குறி போடணும்? போட்டால் தான் கூட்ட முடியும். 5 × 5 25 என்ன போடணும்? இன்ட்டு. இதுதான் சூத்திரம். நீங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு சித்தாந்தம் இருக்கணும். அதுதான் அவனை வழி நடத்தும். கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்கிறான்? அன்பே கடவுள். எல்லாருமே அதே. அப்போ ஒரு மதம் தேவைப்படுகிறது. ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம், கொள்கை, ஒரு சித்தாந்தம். தமிழர்களுக்கென்று ஒரு சித்தாந்தம் என்பது வரலாற்றில் அழித்தொழிக்கப்பட்டது. அதை தேடி எடுக்க வேண்டிய தேவை இப்பொழுது ஒவ்வொரு தமிழனுக்கும் வரலாற்று பூர்வமாக வந்து நிற்குது. இல்லைன்னா இந்த இனம் அழிஞ்சு போயிடும். விஜய் கூட்டணிக்கு போவாரா மாட்டாரா? போக மாட்டார், வாய்ப்பே இல்லை. அதான் அஜெண்டா கொடுத்தாச்சு, தனியாக நிற்க சொல்லி. தனியாக நிற்க. ஆமாம், திமுகவுடைய முஸ்லீம் கிறிஸ்து தலித்து வாக்க பிரிச்சுட்டு திமுக ஆட்டோமேட்டிக்காக தோற்று போகும். ஆட்டோமேட்டிக்காக தோற்று, கண்டிப்பாக தோற்று. கடைசி வரைக்கும் அதிமுக பாஜக எதிர்க்கவே மாட்டாரா? இல்லை, எதிர்த்தா இப்போ எதிர்க்கணும். எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை சந்திக்க அவர் தயாராக இல்லை. ஒரு தலைவனா ஒரு அரசியல் அழுத்தங்கள் எதையுமே சந்திக்க தயார். அவர் என்ன ஆந்திரா அடர்ந்த காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்க நக்சல்பாரி புரட்சியாளனா, இல்லை தேசிய தலைவன் பிரபாகரனா, சிஎம்மாகன்னு நினைக்கிறவர்? இல்லை இல்லை, அது ஆயிரலாம். அது விஜயகாந்த் ஆனார்ல, அது மாதிரி ஆயிரலாம். ஓகே, இந்த சைடு திமுக மட்டும் இருக்கு சார். இந்த சைடு அதிமுக பாஜக நிறைய சித்தாந்தங்கள், இந்த சைடு விஜய் ஓட்ட உடைய கூட்டம் தான். இந்த எலெக்ஷன் 2026 திமுக மட்டும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாமா சார்? ஜெயிக்க முடியாது, அது திமுகவுக்கு தெரியும். திமுக எவ்வளோ டஃப்பாக இருக்குது இந்த எலெக்ஷன். இந்த திமுக ஒரு 10% வாக்கு வித்தியாசத்தில் திமுக படுதோல்வி அடையும். அந்த 10% கிறித்துவ வாக்கு 1% கூட திமுக கொடுக்காது சார். ஏன்? விஜய் அந்த கிறித்துவ வாக்கை நீங்கள் தேவாலயங்களில் ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் அதிகாரத்துக்கு வரணும்னு எல்லா கிறிஸ்டின் மிஷினரிகள் நினைக்கிறேன். அது 3% வாக்கு, 3% முஸ்லீம் வந்து விஜய் நம்பி போவாங்கன்னு. இல்லை நீங்கள் இப்போ அதாவது 14% போகாது, ஒரு 3% வரும். அவன் ஆசிலேஷனாக இருக்கான். அவன் திமுக சரியா இல்லை. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணிலாம் இல்லை, அதெல்லாம் சார் காங்கிரஸ் எல்லாம் அது வந்து கற்பனை கதை சார். எது கற்பனை கதை? காங்கிரஸ் என்றைக்குமே விஜயோடு போகாது, வாய்ப்பே இல்லை. அது பிரவீன் சக்கரவர்த்தியை மாயவரத்தில் தேர்தல் சீட்டே கொடுக்கல. மாயவரம், மயிலாப்பூரில் மாயவரம் சுதா நினைப்பு ஜெயிச்சிருக்குல்ல, அங்கே தான் அவர் ஒரு மணிசங்கர் ஐயர், அவர் ஒரு ஒற்றை பார்ப்பான். அவரை மாயவரத்தில் காங்கிரஸ் சீட்டு வாங்கி ஜெயிக்க திமுக தடுத்துருச்சு. பழிவாங்குவதற்காக தான் பிடிஆர் பழனிவேல் ராஜனை கேஷுவலாக பேசி அதை வீடியோவில் போட்டு அவர் கதையை முடித்தார். அந்த நபர் தான் அவருடைய சொந்த அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு காங்கிரஸை பயன்படுத்திக்கிறார். சொந்த அரிப்பை திமுகவை எதிர்ப்பதற்கு ஆதவர்ஜனாக பயன்படுத்திக்கிறார். இதுதானே தவிர இது மொத்தமாக உள்ள கொள்கை ரீதியான சண்டை அல்ல. அதனால் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க டெல்லியில், சோனியா திமுகவோடு தான் இருப்போம், நீங்கள் எதுவும் பேசாதீங்கட்டாங்க. முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டு அளவில் எதுவும் பேசாதீங்க. எங்க சின்ன அறிவிச்சோன்னு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி எங்க காங்கிரசினுடைய ஏதோ கொள்கை வகுப்பாளர் இல்லைங்க, அவரும் ஒரு சங்கி, அவ்வளோதான். எங்க ஒரு ஊடுருவி இருக்காரு காங்கிரஸ் சாப்பிட்டு சங்கியா இருந்து வேகமான சங்கி வேலைகளை செய்கிறார். பாஜகவுடைய கட்டுப்பாடு எதை கட்டளையிடுதோ அதை செய்கிறார். ஏன் அப்போ தலைமை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம? இல்லை, பல கட்சியில் இந்த சூழல் இருக்கு. நீங்கள் ஜெயராம் ரமேஷே RSS ஆள் தான். எங்கே இருக்காரு? காங்கிரஸ் இருக்காரு. கம்யூனிஸ்ட் இருக்காரு. ஹிந்து ராம் ஒரு RSS ஆள் தான். மைத்ரேயன் திமுக இருக்காரு. அவர் அப்புறம் சொல்றீங்க ஹிந்து ராம ஒரு RSS ஆள் தான். எங்கே இருக்காரு? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரு. எப்படி RSS சொல்றேன்னா, 2002 ஈழத்தமிழர் பிரச்சனையை ஜப்பான் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ இந்த காட்டி கொடுத்த கருணாவெல்லாம் ஜப்பானுக்கு போய் ஜப்பான் தான்
சமரசம் பண்ணுது. ஏன்னா அது ஒரு புத்த நாடு, இலங்கை ஒரு புத்த நாடு. 2 புத்த நாடுகளும் ஒரு பொது வேலை திட்டத்துக்கு வந்து தமிழீழம் ஒரு சமரச தீர்வை வருது. ஆர்எஸ்எஸ் அது விரும்பல. ஆர்எஸ்எஸ் ஹிந்து ராம ஒரு பத்திரிகையாளராக ஜப்பான் பிரதமரை சந்திக்கிறார். ஒரு பேட்டிக்காக போகிறார். போய் சொல்கிறார், புலிகள் சமூக விரோதிகள், சட்ட விரோதிகள், ஆயுத வியாபாரிகள், தென்கிழக்கு ஆசியாவில் இவர்கள்ட்ட நாடு வந்துன்னா இஸ்ரேலை போல யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்துருவாங்க. தென்கிழக்கு ஆசியாவிலேயே அமைதியை கட்டுரும். இப்படியெல்லாம் ஒரு பிட்டப் செய்தியை போட்டு ஜப்பான் பிரதமர் அதோட பேக் அடிச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ யார் அனுப்புனது? ஹிந்து ராம, ஆர்எஸ்எஸ். அப்போ என்ன பேரில் இருக்காரு? கம்யூனிஸ்ட். அவர் எந்த எது என்ன கம்யூனிஸ்ட்? எங்கெங்கெல்லாம் ஊடுருவிக்காம பார்த்தீங்களா? புரியுது. நீங்கள் மக்கள் அதிகாரம் ஒரு நக்சல் அமைப்பு நல்லா வளர்ந்து வந்துதா? ஜல்லிக்கட்டு அவங்க தான் நடத்துனாங்க. கொஞ்ச நாள் அவங்க பேர் எல்லா இடத்துலையுமே கேட்டுச்சு. இதில் ஸ்டெர்லைட் அவங்க போராட்டம் அவங்க தான் நடத்துனாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிகினிங் ஆரம்பிச்சது அவங்க தான். நீங்கள் இப்போ நம்ம ப்ரெஸ் கிளப் ஆசிப்புடைய அரம்சையில் இருக்கார்ல, ஆமாம், என்ன ஐயர், ஒருத்தர் மருதையன் இருக்கார்ல, அவர் ஒரு பார்ப்பனர், ஆர்எஸ்எஸ் ஆள். மருது ஐயன் அல்ல, மருது ஐயர். எங்கே விடுறாங்க அந்த மக்கள் அதிகாரத்துக்குள்ள? கடைசி என்ன ஆச்சு? இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல. இதுதான் ஆர்எஸ்எஸ். எப்படி உள்ளே போவா? நீங்கள் உலகம் முழுக்க கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்கு சிஐஏ தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கான். அமெரிக்க பட்ஜெட்டில் 20% இந்த உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட்டு வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காகவே அது அந்த இயக்கம் இயங்கிட்டே இருக்கு. அவன்தான் இங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்குற, என்ஜிஓக்களுக்கு பணம் கொடுக்குற தொண்டு நிறுவனங்கள் ஐரோப்பாவில் இருக்குல்ல, அது பூரா அவர்கள் தான். ஓகே. இப்போ அவனுடைய வேலை என்ன தெரியுமா? சிஐஏக்கு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கம்யூனிசத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கணும். எதில்? கம்யூனிசத்தில் டாக்டரேட் வாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் எடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? திராவிட இயக்கத்தை முழுசா படித்து கரைச்சி குடிச்சிருக்கணும். அவங்க ஆளை போய் நம்ம ஆளாக மாறிடணும். அப்போ நீங்கள் இப்போ எல்சர் வேடாருக்கு போவான். ஒரு எல்சர் வேடார் சார்ந்த ஒரு குடிமகனை சிஏஏ கம்யூனிசத்தை படித்து கரைச்சி குடிச்சிட்டு போவான். போய் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட ஊடுருவி அங்கே இருக்கிற எவ்வளோ பெரிய ஸ்காலராக அவன், எவ்வளோ இந்த நாட்டை சிகப்பாக்குவதற்கு எவ்வளோ பெரிய தத்துவத்தை வச்சுருக்கான். இவன் தாண்டா தலைவன், இவன் நம்மால் 10வது இது. அப்போ அவனை ஏற்றுக்குவான். 6 மாதத்தில் அத்தனை டேட்டாஸை கொண்டு எங்கே கொடுத்துருவான்? அங்கே கொடுத்துட்டு அடுத்த ஃப்ளைட் ஏறி போயிடுவான். நீங்கள் நிக்கோலஸ் மதுரா எப்படி பிடிச்சாங்கன்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். அவனுடைய 3 மெய்க்காவலர்கள் 25 வருஷமாக இருக்கான். 3 பேர் குடும்பம் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் போய் பாதுகாப்பாக லண்டன் வழியாவோ இல்லை போலந்து வழியாவோ எங்கேயோ போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டான். க்ரீன் கார்டு கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு மதுராவை கைப்பற்றி கொண்டு அமெரிக்காவுக்கு போகிற அதே விமானத்தில் 3 பேரும் போயிட்டான். 25 வருஷமா இருக்கு. ஓகே. இதை நம்பாம தான் கியூபாவை சேர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோனுடைய போர் வீரர்களை யார் வச்சுருந்தா? நிக்கோலஸ் மதுரா வச்சுருந்தார். அப்போது உங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னா உங்களில் இருக்கிற சுற்று வட்டார நபர்களை முதல்ல விலைக்கு வாங்கினா அவனே முடிச்சு கொடுத்துருவான். அவன் வர வேண்டியதில்லை. புரியுது. இதுதான் ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை. இப்போ திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.